நீங்கள் உங்களை ஒரு வலிமையான மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மனதிற்குள் நடக்கும் அந்த சிறிய போர் உங்களை ஒவ்வொரு நாளும் தோற்கடித்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன விமர்சனம், எதிர்பாராத ஒரு சிறு தோல்வி அல்லது மற்றவர்களின் ஒரு பார்வை உங்கள் ஒட்டுமொத்த நாளையும் நாசமாக்க முடிகிறது என்றால் நீங்கள் உண்மையிலேயே வலிமையானவர்தானா? இதுதான் ஒரு கசப்பான உண்மை. இன்று 99% ஆண்கள் தங்கள் சொந்த உணர்ச்சிகளுக்கு சிறை கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை சுதந்திரமானவர்கள் என்று நம்புகிறார்கள், ஆனால் அவர்களின் மனநிலை வெளிப்புற சூழ்நிலைகளால் ஆட்டிப் படைக்கப்படுகிறது. இந்த சிறையிலிருந்து தப்பிக்க 1% ஆண்கள் மட்டுமே பயன்படுத்தும் ஒரு ரகசிய சாவி உள்ளது. அதுதான் ஸ்டோயிக் மனநிலை. இது வெறும் தத்துவம் அல்ல, இது ஒரு உளவியல் ஆயுதம். உங்கள் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலுமாக அழித்து உங்களை அசைக்க முடியாத ஒரு மனிதராக மாற்றப் போகும் அந்த 7 விதிகளைப் பற்றி இன்று பேசப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் உலகை பார்க்கும் விதம் முற்றிலுமாக மாறியிருக்கும். நீங்கள் இந்த உண்மைகளை எதிர்கொள்ள தயார் என்றால் கீழே கமெண்டில் நான் தயார் என்று பதிவு செய்யுங்கள். இப்போது ஆரம்பிக்கலாம். நாம் வாழும் இந்த நவீன காலகட்டம் மிகவும் ஆபத்தானது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ணுக்கு தெரியாத போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். சமூக வலைத்தளங்கள், செய்திகள், உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் என அனைத்தும் உங்கள் கவனத்தையும் உணர்ச்சிகளையும் திருடக் காத்துக் கொண்டிருக்கின்றன. இக்காலத்தில் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் அவனது உடல் அல்ல, அவனது மனமே. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, பயப்படுவது, எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவது என உங்கள் ஆற்றல் முழுவதும் வீணடிக்கப்படுகிறது. இதனால்தான் பல ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான வெற்றியையோ அல்லது அமைதியையோ அடைய முடிவதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மாபெரும் ரோமானிய பேரரசர்களும் அடிமைகளும் போர் வீரர்களும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அவர்கள் அதற்காக ஒரு தீர்வை உருவாக்கினார்கள். அது பழைய புத்தகங்களில் உறங்கும் வரலாறு அல்ல. அது இன்றும் வேலை செய்யும் ஒரு துல்லியமான உளவியல் கருவி. உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றும் அந்த கருவிதான் இந்த 7 விதிகள். நாம் இப்போது அந்த விதிகளுக்குள் ஆழமாகச் செல்லப் போகிறோம். உங்கள் கவனத்தை முழுமையாக இங்கே வையுங்கள், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை மீட்டுத் தரும் தருணம். விதி 1: கட்டுப்பாட்டின் எல்லைகளை புரிந்து கொள்வது. இதுதான் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு எலைட் மனிதராக மாற்றும் முதல் படி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரும்பாலான ஆண்கள் தங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைத்து தங்கள் நிம்மதியை இழக்கிறார்கள். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவது, மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது, அல்லது கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான சம்பவம். இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை. இவற்றிற்காக நீங்கள் கவலைப்படுவது ஒரு புயலை நோக்கி கத்தி வீசுவதற்குச் சமம். இது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை சிந்தித்துப் பாருங்கள். வலிமையான மனிதன் எதைப் பற்றியும் கவலைப்பட மாட்டான் என்று அர்த்தமல்ல. அவன் எதைப் பற்றி கவலைப்பட வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பான். அவனது எண்ணங்கள், அவனது செயல்கள், அவனது ஒழுக்கம் ஆகியவை மட்டுமே அவனது முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளன. இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளும் அந்த நொடியே உங்கள் மனதில் இருக்கும் பாதி எதிர்மறை எண்ணங்கள் செத்து மடிந்துவிடும். உங்கள் ஆற்றலை உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களில் வீணாக்குவதை நிறுத்துங்கள். உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதில் மட்டுமே உங்கள் முழு கவனத்தையும் குவியுங்கள். இந்த முதல் விதியை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு முக்கியமான வேலைக்காக புறப்படுகிறீர்கள். வழியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வான்? அவன் எரிச்சல் அடைவான், கத்துவான், தன் நாளை நாசமாக்கிக் கொள்வான். ஆனால் ஒரு ஸ்டோயிக் மனிதன் என்ன செய்வான்? போக்குவரத்து நெரிசலை அவனால் மாற்ற முடியாது என்பதை அவன் அறிவான். அந்த உண்மையை அவன் உடனடியாக ஏற்றுக்கொள்வான். அந்த நேரத்தை அவன் தனக்கானதாக மாற்றுவான். ஒரு நல்ல புத்தகத்தை கேட்பான், அல்லது தனது திட்டங்களை மனதிற்குள் மறுபரிசீலனை செய்வான். இங்கே சூழ்நிலை ஒன்றுதான், ஆனால் எதிர்வினை முற்றிலும் மாறுபட்டது. எதிர்வினை காட்டுவது பலவீனத்தின் அடையாளம். சிந்தித்துச் செயல்படுவது வலிமையின் அடையாளம். அடுத்த முறை
உங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஏதாவது நடக்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இது எனது கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று. இல்லை என்றால் அதை உடனடியாக உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். இது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம், ஆனால் இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு சுதந்திர மனிதனாக மாறுவீர்கள். இந்த கட்டுப்பாட்டின் இருமை உங்கள் உறவுகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் அல்லது ஒருவருக்கு உதவி செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் உங்களுக்கு திருப்பி என்ன செய்வார்கள் என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அவர்களின் நன்றியுணர்வோ அல்லது துரோகமோ அவர்களின் குணத்தை பொறுத்தது. நீங்கள் செய்வது உங்கள் குணத்தை பொறுத்தது. இதை உணர்ந்தால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களின் கைகளில் கொடுப்பதை நிறுத்துங்கள். உங்கள் மனதின் ராஜா நீங்கள் மட்டுமே. இந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும். உலகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் உங்கள் மனதை உங்களைத் தவிர வேறு யாராலும் தொட முடியாது என்ற அந்த அகங்காரம், ஒரு நல்லவிதமான அகங்காரம் உங்களுக்குள் உருவாகும். இதுதான் உண்மையான ஆளுமை. எதற்கும் அலட்டிக்கொள்ளாத அந்த மனநிலையை பார்த்து உலகம் ஆச்சரியப்படும். உங்கள் அமைதி மற்றவர்களை பயமுறுத்தும். ஏனென்றால் உங்களை எப்படி வீழ்த்துவது என்று அவர்களுக்கு தெரியாது. இதுதான் முதல் விதியின் அபாரமான சக்தி. விதி 2. விதியை நேசிப்பது. இதை லத்தீன் மொழியில் அமோர் பாட்டி என்று சொல்வார்கள். இதன் அர்த்தம் உங்களுக்கு நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை நேசிப்பது. இது கேட்பதற்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம். எனக்கு ஒரு மோசமான விபத்து நடந்தால் அல்லது எனது தொழில் நஷ்டமடைந்தால் அதை நான் எப்படி நேசிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். இங்குதான் ஒரு எலைட் மனிதனின் சிந்தனை சாதாரண மனிதனிலிருந்து மாறுபடுகிறது. வலிமையான மனிதர்கள் வலியை தவிர்ப்பதில்லை. அவர்கள் வலியை ஒரு எரிபொருளாக மாற்றுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தடங்களும் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக வருகிறது என்பதை நம்புங்கள். தீயில் எரியாமல் தங்கம் மின்னுவதில்லை. நெருக்கடிகள் இல்லாமல் ஒரு தலைவன் உருவாகுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக மோசமான நிகழ்வுகளை திரும்பி பாருங்கள். அந்த வலிகள்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அதை ஏன் நீங்கள் வெறுக்க வேண்டும்? அதை ஏன் நீங்கள் சபிக்க வேண்டும்? அதற்கு பதிலாக, இது எனக்கு தேவைப்பட்டது என்று சொல்ல பழகுங்கள். விதியை நேசிப்பது என்பது ஒரு உளவியல் மாற்றம். நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்த்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்கும்போது நீங்கள் உங்களை ஒரு பலவீனமான ஆளாக மாற்றிக்கொள்கிறீர்கள். நீங்கள் பரிதாபத்தை தேடுகிறீர்கள். ஆனால் இது எனக்காகவே வந்தது, இதை வைத்து நான் எப்படி என்னை உயர்த்திக் கொள்வேன் என்று நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ஒரு போர் வீரனாக மாறுகிறீர்கள். தடைகள் என்பவை வழியை அடைக்கும் கற்கள் அல்ல. அந்த தடைகளே உங்களுக்கான வழி. உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அது உங்கள் பொறுமையை சோதிக்க வந்த ஒரு வாய்ப்பு. நீங்கள் தோற்றுப்போனால் அது நீங்கள் உங்களை இன்னும் கூர்மைப்படுத்திக் கொள்ள வந்த ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வலியை ரசியுங்கள். ஏனென்றால் வலி என்பது பலவீனம் உங்கள் உடலை விட்டு வெளியேறுவதற்கான அறிகுறி. இந்த விதியை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு இழப்பும் உங்களை சோர்வடையச் செய்யாது. நீங்கள் எல்லாவற்றிற்கும் தயாராகி விடுவீர்கள். பயம் என்ற வார்த்தைக்கே உங்கள் அகராதியில் இடம் இருக்காது. உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளியில்தான் பிறக்கின்றன. வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு கணக்கை போட்டு வைத்திருக்கிறீர்கள். அது மாறும்போது நீங்கள் உடைகிறீர்கள். ஆனால் அமோர் பாட்டி என்ற இந்த விதியை பின்பற்றும்போது நீங்கள் எதிர்பார்ப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு யதார்த்தத்தை கட்டிப்பிடிக்கிறீர்கள். ஒரு மழைக்காலத்தில் நீங்கள் வெளியில் செல்ல நேர்ந்தால் மழையை திட்டிக்கொண்டே செல்வீர்களா அல்லது மழையை ரசித்துக் கொண்டே செல்வீர்களா? இரண்டுமே உங்கள் தேர்வுதான். மழையை திட்டுவதால் மழை நிற்கப் போவதில்லை. உங்கள் மனநிலைதான் மோசமாகும். நடந்ததை நடந்தபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை உங்கள் வளர்ச்சிக்கான படியாக மாற்றுங்கள். உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறிக்கலாம். ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கப் போகிறீர்கள் என்ற
அந்த இறுதிச் சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது. அது உங்கள் கைகளில் மட்டுமே உள்ளது. இதுதான் உங்கள் உண்மையான சுதந்திரம். விதி 3. புறநிலை தீர்ப்பு. இது உங்கள் கண்களில் கட்டப்பட்டிருக்கும் மாயத்திரையை கிழித்தெறியும் ஒரு விதி. நாம் எந்த ஒரு நிகழ்வையும் அப்படியே பார்ப்பதில்லை. நாம் அதற்கு ஒரு உணர்ச்சிகரமான சாயத்தை பூசுகிறோம். உதாரணமாக, நீங்கள் வேலையை இழக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் உங்கள் மனம் என்ன சொல்கிறது? இது ஒரு பேரழிவு, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, நான் ஒரு தோல்வியாளன் என்று சொல்கிறது. இந்த கூடுதல் வார்த்தைகள்தான் உங்கள் எதிர்மறை எண்ணங்களின் ஆணிவேர். ஸ்டோயிக் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், உண்மைகளை மட்டும் பாருங்கள், அதற்கு நீங்கள் கொடுக்கும் அர்த்தத்தை நீக்குங்கள். நீங்கள் வேலையை இழந்துவிட்டீர்கள், அவ்வளவுதான். அது நல்லதுமில்லை, கெட்டதுமில்லை. அது ஒரு மாற்றம், ஒரு புதிய தொடக்கம். உங்கள் எண்ணங்கள்தான் அதற்கு ஒரு பயங்கரமான வடிவத்தை கொடுக்கின்றன. நிகழ்வுகளை ஒரு மூளை அறுவை சிகிச்சை நிபுணரைப் போல உணர்ச்சிகள் இல்லாமல் பகுப்பாய்வு செய்யுங்கள். உண்மையை உள்ளபடியே பார்க்கும் திறன் ஒரு அபாரமான அறிவுத்திறன். உங்கள் மீது யாராவது ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள்? அவர்களின் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதில்லை. அவர்களின் வார்த்தைகளை நீங்கள் எப்படி மொழிபெயர்க்கிறீர்கள் என்பதுதான் உங்களை காயப்படுத்துகிறது. யாராவது உங்களை முட்டாள் என்று சொன்னால் அது காற்றில் கலக்கும் ஒரு ஒலி அலை மட்டுமே. அதற்கு மேல் அதற்கு எந்த சக்தியும் இல்லை. நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போதுதான் அது ஒரு ஆயுதமாக மாறுகிறது. புறநிலை தீர்ப்பு என்பது விஷயங்களை நிர்வாணமாக்கிப் பார்ப்பது. அந்த ஆடம்பரமான, பயமுறுத்தும் ஆடைகளை களைந்துவிட்டு பாருங்கள். இருட்டில் கிடக்கும் ஒரு கயிறை பார்த்து பாம்பு என்று பயப்படுவது போலத்தான் பெரும்பாலான நேரங்களில் நம் கற்பனையான பயங்களை நினைத்து நாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். வெளிச்சத்தை பாய்ச்சுங்கள், அது வெறும் கயிறுதான் என்பதை உணருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அச்சுறுத்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி பிரித்து மேயுங்கள். அதிலிருக்கும் உணர்ச்சிகளை கத்தரித்து எரியுங்கள். உண்மை மட்டும் மிஞ்சும். அந்த உண்மையை எதிர்கொள்வது மிகவும் எளிதானது. இந்த உலகத்தில் நல்லதோ கெட்டதோ என்று எதுவும் தனியாக இல்லை. நமது சிந்தனைதான் அதை அப்படி ஆக்குகிறது. நீங்கள் ஒரு உயர்ந்த மனநிலையை கொண்ட மனிதராக மாற வேண்டுமென்றால் உங்கள் மனதிற்குள் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் காவலாளி போல சோதிக்க வேண்டும். உணர்ச்சிகளால் தூண்டப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளே வரும்போது அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். அதை நிறுத்தி, இதில் உண்மை எவ்வளவு, எனது கற்பனை எவ்வளவு என்று கேள்வி கேளுங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்கள் யாருடைய தூண்டுதலுக்கும் ஆளாக மாட்டீர்கள். உங்களை எளிதில் கோபப்படுத்தவோ அல்லது சோகப்படுத்தவோ முடியாது. நீங்கள் எப்போதும் நிதானமாக இருப்பீர்கள். ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது, உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் பதற்றத்தில் கத்திக் கொண்டிருக்கும்போது நீங்கள் அமைதியாகச் சிந்தித்து தீர்வை கண்டுபிடிப்பீர்கள். இதுதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி. இந்த புறநிலை தீர்ப்புதான் உங்கள் மனதை ஒரு கண்ணாடியைப் போல தெளிவாகவும் கூர்மையாகவும் வைத்திருக்கும் ஒரு பயிற்சி. விதி 4. மேலிருந்து பார்த்தல். இது உங்கள் அகங்காரத்தையும் உங்கள் தேவையில்லாத கவலைகளையும் சுக்குநூறாக உடைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி. உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு மிகப் பெரியதாகத் தோன்றலாம். நீங்கள் ஒரு சிறு தீவிற்குள் மாட்டிக்கொண்டது போல உணரலாம். இப்போது உங்கள் மனக்கண்ணில் கொஞ்சம் மேலே பறந்து செல்லுங்கள். உங்கள் வீட்டை பாருங்கள், பின்னர் உங்கள் நகரத்தை, பின்னர் உங்கள் நாட்டை, இறுதியாக இந்த ஒட்டுமொத்த பூமியை விண்வெளியிலிருந்து பாருங்கள். பில்லியன் கணக்கான மனிதர்கள், முடிவில்லாத பிரபஞ்சம், பல கோடி வருட வரலாறு. இதில் நீங்கள் யார்? உங்கள் அந்தச் சிறிய பிரச்சனை எம்மாத்திரம்? இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நமது இருப்பு ஒரு சிறிய தூசிக்குச் சமம். இதை புரிந்து கொள்வது உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை விடுவிப்பதற்காக. நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த மலை போன்ற கவலைகள் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்த்துவதற்காக. இந்த பிரபஞ்ச பார்வையை பெறும்போது உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அதன் எடையை இழக்கின்றன. நாம் அனைவரும் நமது சொந்த வாழ்க்கையின் நாடகத்தில் நம்மை ஒரு பெரிய ஹீரோவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஒவ்வொரு சிறு அவமானத்தையும் உலகம் முழுவதும் கவனிப்பதாக நாம் நம்புகிறோம். இது ஒரு அபத்தமான மாயை. 100 வருடங்களுக்குப் பிறகு உங்களையோ என்னையோ யாருக்கும் நினைவிருக்கப் போவதில்லை.
நீங்கள் கட்டிக்காக்கும் அந்த கௌரவம், நீங்கள் சேர்த்து வைக்கும் பொருட்கள், நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் காற்றோடு கரைந்துவிடும். இதுதான் நிதர்சனம். இதை நினைத்து நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? மாறாக, இது உங்களுக்கு எல்லையற்ற சுதந்திரத்தை தர வேண்டும். நீங்கள் எதைப் பற்றியும் பயப்படாமல், உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ இந்த உண்மை ஒரு உங்கள் மனம் குறுகிய வட்டத்தில் சிந்திக்கும் போதுதான் பதற்றம் உருவாகிறது. ஒரு எலைட் மனிதன் எப்போதும் தனது பார்வையை விசாலமாக வைத்திருப்பான். அவன் மரத்தில் உள்ள இலைகளை மட்டும் பார்ப்பதில்லை, முழு காட்டையும் பார்ப்பான். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முறை ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதனுள் மூழ்கி விடாதீர்கள். மனதளவில் ஒரு படிப்படி பின்வாங்கி அதை உயரத்திலிருந்து பாருங்கள். 5 வருடங்களுக்கு பிறகு இந்த பிரச்சனை எனக்கு முக்கியமானதாக இருக்குமா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். பெரும்பாலான நேரங்களில் அதற்கான பதில் இல்லை என்றுதான் இருக்கும். அப்படியென்றால் அதற்காக ஏன் இன்று உங்கள் தூக்கத்தை கெடுக்க வேண்டும்? இந்த மேலிருந்து பார்க்கும் விதியை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்கள். இது உங்களை ஒரு தத்துவஞானியாக மாற்றும். நீங்கள் உலகத்தின் அற்பமான சண்டைகளில் ஈடுபட மாட்டீர்கள். உங்கள் இலக்குகள் உயரியதாக மாறும். உங்கள் அமைதியை எந்த ஒரு சிறிய விஷயமும் குலைக்க முடியாது. விதி 5. மரணத்தை நினைவில் கொள். லத்தீன் மொழியில் மெமெண்டோ மோரி. இது ஸ்டோயிக் தத்துவத்தின் மிக முக்கியமான மற்றும் கடுமையான விதிகளில் ஒன்று. மரணத்தை பற்றி நினைப்பது எதிர்மறையானது என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. மரணத்தை உணர்வதுதான் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கான ஒரே வழி. உங்கள் நேரம் முடிவற்றது என்று நீங்கள் நினைக்கும் வரை நீங்கள் அதை வீணடித்துக் கொண்டே இருப்பீர்கள். தேவையற்ற சண்டைகள், அர்த்தமற்ற கவலைகள், மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருப்பது என உங்கள் நாட்களை வீணடிப்பீர்கள். ஆனால் நீங்கள் எந்த நொடியிலும் இறக்கலாம் என்ற உண்மை உங்கள் முகத்தில் அறையும்போது உங்கள் முன்னுரிமைகள் உடனடியாக மாறும். உங்களுக்கு எது முக்கியம், எது முக்கியமில்லை என்பது தெளிவாக புரியும். மரணம் என்பது எதிர்காலத்தில் நடக்கும் ஒரு நிகழ்வு அல்ல. நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தின் கைகளில் கொடுக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே உண்மை. ஒரு மனிதன் தனக்கு எஞ்சியிருப்பது கொஞ்ச காலமே என்பதை உணர்ந்தால் அவன் ஒரு நொடியை கூட எதிர்மறை எண்ணங்களில் செலவிட மாட்டான். உங்கள் மீது கோபப்படும் ஒருவரிடம் நீங்கள் கோபப்படுவீர்களா? அல்லது உங்கள் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து அமைதியாக விலகிச் செல்வீர்களா? உங்கள் கனவுகளை தள்ளி போடுவீர்களா? அல்லது இன்றே அதை தொடங்குவீர்களா? மெமெண்டோ மோரி என்பது ஒரு இருண்ட தத்துவம் அல்ல. இது ஒளியை உமிழ்ந்து காட்டும் ஒரு வெளிச்சம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்போதும் இதுவே எனது கடைசி நாளாக இருக்கலாம் என்று எண்ணிப் பாருங்கள். அந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எவ்வளவு நேர்த்தியாகவும் எவ்வளவு ஆழமமாகவும் இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் காட்டும் அன்பு உண்மையாக இருக்கும். உங்கள் வேலையில் காட்டும் ஈடுபாடு முழுமையாக இருக்கும். உங்கள் மனதிற்குள் வரும் சிறு சிறு கவலைகள் அனைத்தும் மரணம் என்ற அந்த பெரிய உண்மையின் முன் சுருண்டு விழுந்துவிடும். வலிமையான மனிதர்கள் மரணத்தை பார்த்து பயப்படுவதில்லை. அவர்கள் அதை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் எதற்காகவோ பயந்து ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றால் மரணத்தை நினைத்துப் பாருங்கள். அந்த பயம் எவ்வளவு சிறியது என்பது உங்களுக்கு புரியும். வாழ்க்கையின் மிகச்சிறந்த முடிவுகள் அனைத்தும் மரணத்தின் நிழலில்தான் எடுக்கப்படுகின்றன. நீங்கள் நிரந்தரமானவர் அல்ல என்ற அந்த உணர்வு உங்களை ஒரு அவசர நிலைக்குத் தள்ளும். அந்த அவசர நிலை உங்கள் சோம்பேறித்தனத்தை அழிக்கும். உங்கள் எதிர்மறை சிந்தனைகளை எரித்துச் சாம்பலாக்கும். இன்று இப்போதே வாழுங்கள். நேற்றைய கவலைகளையும் நாளைய பயங்களையும் தூக்கி எறியுங்கள். ஏனென்றால் நாளை என்பது யாருக்கும் உத்தரவாதமில்லாத ஒன்று. மரணத்தை நினைவில் கொள்வது என்பது வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான ஒரு இரகசிய அழைப்பு. இதை ஒரு எலைட் மனநிலை கொண்டவன் மட்டுமே புரிந்து கொள்வான். விதி 6. தன்னார்வ அசௌகரியம். ஒருவன் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்ளும் இந்த விதி அவனது மனதை இரும்பாக மாற்றும் ஒரு பயிற்சி. நவீன உலகம் உங்களை எப்போதுமே வசதியாக வைத்திருக்கவே விரும்புகிறது. மென்மையான படுக்கைகள், ஏசி அறைகள்,
உடனடியாக கிடைக்கும் உணவு என எல்லாமே சௌகரியமாக இருக்கின்றன. ஆனால் வசதிகள் மனிதனை பலவீனமாக்குகின்றன. ஒரு மனிதன் எப்போதுமே சுகத்தை மட்டுமே தேடிக் கொண்டிருந்தால் சிறிய வலி வந்தாலும் அவன் உடைந்து சிதறிவிடுவான். ஸ்டோயிக் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு நீங்களே சில கஷ்டங்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களை வரப்போகும் உண்மையான ஆபத்துகளுக்கு தயார்படுத்தும். குளிர்ந்த நீரில் குளிப்பது, ஒரு நாள் முழுவதும் பட்டினியாக இருப்பது, அல்லது கடினமான உடல் உழைப்பை செய்வது, இவை உடலுக்கான பயிற்சி மட்டுமல்ல, இது மனதிற்கான பயிற்சி. இந்த அசௌகரியங்களை நீங்கள் உங்கள் விருப்பத்தின் பேரில் செய்யும்போது உங்கள் மனம் வலிமை பெறுகிறது. ஒரு மனிதன் தன் சொந்த ஆசைகளையும் தேவையற்ற வசதிகளையும் கட்டுப்படுத்த பழகிவிட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு சிறிய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள பழகிவிட்டால் வறுமையோ அல்லது இழப்போ உங்களை பயமுறுத்தாது. இவ்வளவுதானா கஷ்டம், இதை நான் முன்பே அனுபவித்திருக்கிறேன் என்று உங்கள் மனம் சொல்லும். உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில்தான் பிறக்கின்றன. அந்த இழப்பை நீங்களே முன்கூட்டியே அனுபவித்து பார்த்துவிட்டால் அந்த பயம் செத்துவிடும். சொகுசான வாழ்க்கை வாழும் மனிதன் எப்போதும் ஒரு பயத்துடனேயே வாழ்கிறான். அந்த சொகுசு எப்போது பறிபோகுமோ என்ற பயம் அவனுக்குள் இருக்கும். ஆனால் தரையில் தூங்கவும் சாதாரண உணவை உண்ணவும் பழகிய ஒரு மனிதன் யாரை பார்த்து பயப்பட வேண்டும்? அவனது தேவைகள் மிகவும் குறைவு, அவனது சுதந்திரம் மிகவும் அதிகம். தன்னார்வ அசௌகரியம் என்பது உங்களுக்குள் இருக்கும் அந்த மிருகத்தை தட்டி எழுப்பும் ஒரு வழி. நீங்கள் எதையும் தாங்கும் திறன் கொண்டவர் என்பதை உங்கள் மனதிற்கு நிரூபிக்கும் ஒரு செயல்பாடு. உங்கள் மூளை எப்போதுமே எளிதான வழியை தேர்ந்தெடுக்கச் சொல்லும். ஆனால் நீங்கள் கடினமான வழியை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் உங்கள் மூளைக்குச் சொல்கிறீர்கள், நீ என் எஜமானன் அல்ல, நான் சொல்லும் வழியில்தான் நீ நடக்க வேண்டும் என்று. இதுதான் உண்மையான ஆளுமை. நீங்கள் கடினமான விஷயங்களை செய்ய வாழ்க்கையின் மற்ற சவால்கள் உங்களுக்கு மிக எளிதாகத் தோன்றும். இந்த ரகசியம் 1% ஆண்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் தங்களை நிரந்தரமாக ஒரு போர்க்களத்தில் வைத்திருப்பார்கள். அவர்கள் ஓய்வெடுப்பதில்லை. ஏனென்றால் ஓய்வு துருப்பிடிக்கச் செய்யும் என்பதை அவர்கள் அறிவார்கள். இந்த விதியை பின்பற்றுங்கள். உங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்குள் நுழையவே பயப்படும். விதி 7. உள்கோட்டை. இதுதான் உங்கள் ஒட்டுமொத்த பயிற்சியின் இறுதி இலக்கு. வெளியுலகில் எத்தனை புயல்கள் வீசினாலும் உங்கள் மனதிற்குள் ஒரு அமைதியான பாதுகாப்பான இடம் இருக்க வேண்டும். அதுதான் உங்களின் உள்கோட்டை. ஒரு அரசன் தன் நாட்டை பாதுகாக்க ஒரு பெரிய கோட்டையை கட்டுவது போல உங்கள் மனதை காக்க நீங்கள் ஒரு உளவியல் கோட்டையை கட்ட வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கும் குழப்பங்கள், மற்றவர்களின் வசைபாடல்கள், எதிர்பாராத துயரங்கள் என எதுவும் இந்த கோட்டையை தாண்டி உள்ளே வரக்கூடாது. அந்த கோட்டையின் கதவு உங்கள் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே ஒரு எண்ணம் உள்ளே வர வேண்டும். நீங்கள் வேண்டாம் என்று நினைக்கும் எந்த ஒரு விஷயமும் அந்த வாசலிலேயே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது ஒரு நாளில் உருவாகும் விஷயமல்ல. இது தொடர்ச்சியான விழிப்புணர்வாலும் சுய கட்டுப்பாட்டாலும் கட்டப்படும் ஒரு கோட்டை. உங்களுக்குள் இருக்கும் இந்த உள்கோட்டையை நீங்கள் பலப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஒருபோதும் தனிமையை பார்த்து பயப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு நீங்களே மிகச்சிறந்த துணையாக மாறிவிடுவீர்கள். உங்கள் மனம் உங்களுக்குள் ஒரு சிறந்த நண்பனாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் கோட்டையை முற்றுகையிட்டாலும் அவை உள்ளே நுழைய முடியாமல் பசியால் வாடி இறந்துவிடும். நீங்கள் வெளியில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகளில் இருந்தாலும் உங்களால் அந்த வினாடியில் உங்கள் உள்கோட்டைக்குள் சென்று அமைதியாக இளைப்பாற முடியும். இது ஒரு அபாரமான சூப்பர் பவர். இந்த நிலையை அடைந்த ஒரு மனிதனை யாராலும் வீழ்த்த முடியாது. அவன் தன் சொந்த கால்களில் நிற்பான். அவனது அமைதி அவனுக்குள் இருந்தே பிறக்கும். இந்த 7 விதிகளையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தர்மமாக பின்பற்றுங்கள். நீங்கள் ஒரு புதிய மனிதனாக மறுபிறவி எடுப்பீர்கள். உங்கள் எதிர்மறை சிந்தனைகள் வெறும் சாம்பலாக மாறி காற்றில் பறந்துவிடும். நாம் இந்த வீடியோவின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இந்த 7 ஸ்டோயிக் விதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உங்களை செதுக்கும் உளவியல் உளி. கட்டுப்பாட்டின் இருமையை புரிந்து கொள்வது, விதியை நேசிப்பது, புறநிலையாகச் சிந்திப்பது,
பிரபஞ்ச பார்வையை பெறுவது, மரணத்தை நினைவில் கொள்வது, அசௌகரியத்தை தேடுவது மற்றும் உங்களின் உள்கோட்டையை கட்டுவது. இவை அனைத்தும் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து விலக்கி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றும். நீங்கள் இனி உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமை அல்ல. நீங்கள் உங்கள் மனதின் எஜமான். உங்கள் பலவீனங்களை எரித்து இந்த நிமிடம் முதல் ஒரு புதிய வலிமையான மனிதனாக எழுந்து நில்லுங்கள். இந்த ஆழமான அறிவை இறுதி வரை பார்த்த உங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். நீங்கள் உண்மையிலேயே அந்த 1% எலைட் கூட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த வீடியோ உங்களுக்கு புதிய திறவுகோலை கொடுத்திருந்தால் இதை லைக் செய்து உங்கள் சிந்தனையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த 7 விதிகளில் எந்த விதி உங்கள் வாழ்க்கையை இன்று முதல் மாற்றப் போகிறது? கீழே கமெண்டில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்கான பயணம் இன்று தொடங்குகிறது. தைரியமாக இருங்கள், அமைதியாக இருங்கள், அசைக்க முடியாதவராக இருங்கள்.